வணக்கம் மற்றும் ஒரு வீக்கெண்ட் மற்றும் ஒரு பாசில் ஜோசப் திரைப்படம் மற்றும் ஒரு மலையாள இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் போதுங்கிற அளவுக்கு ஹூட் படங்களாக சேட்டன்ஸ் எடுத்து தள்ளுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அமைது பாருங்கள், அதை நினச்சாதான் ஒரு பொறாமை கலந்த ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். பட் மேபி இந்த ப்ராவின் கூடு ஷாப்பு அதுக்கு ஒரு பிரேக் போடுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத நீங்கள் விமர்சனத்தில் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ முதல்ல இந்த ப்ராவின் கூடுன்றதை பிரவீன் கூடுன்னு தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் படத்தில் ஒரு பாட்டு வருது, அதை வச்சு தான் இது ப்ராவின் கூடு அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. இந்த தமிழில் பொங்கல் ரிலீசஸ்னால மற்ற மொழி படங்களுக்கு ப்ராப்பரான ஷோஸ் இங்கே கிடைக்கல. நல்லா ஓடுற தெலுங்கு படத்துக்கு மட்டுமே சின்ன ஸ்க்ரீன்ஸில் 4 ஷோஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. போன வாரம் ரிலீஸ் ஆன மலையாள படமான அந்த ரேக சித்திரம், அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ப்ராவின் கூடு ஷாப்பு, ரெண்டுத்துக்குமே ரொம்ப கம்மி ஷோஸ் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஷோவில் தேடி பிடிச்சி பார்த்த இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ராவின் கூடு ஷாப்பு ஒரு கள்ளுக்கடை. ஒரு நாள் லேட் நைட் அந்த கடைக்குள்ளே 11 பேர் இருக்காங்க. குடிச்சு சீட்டாடி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில மணி நேரங்கள் கழித்து அந்த கடையோடைய ஓனர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறத உள்ளே இருக்கிற அந்த 11 பேர் பார்க்குறாங்க. அவசரமாக அந்த பாடியை கீழே இறக்கி உயிர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. உயிர் இல்லை. போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. அந்த 11 பேரில் மிலிட்ரி ஜவான் ஒருத்தரும் இருக்கார். அவர் இது தற்கொலை இல்லை, கொலை, யாரோ இவரை கொலை பண்ணி தான் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. 11 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் மோட்டிவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யார் இந்த கொலையை பண்ணது, எப்படி பண்ணாங்க, அந்த கடைக்குள்ளே எல்லாரும் உள்ளே லாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொலை எப்படி சாத்தியமாச்சு, அதை போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த ப்ராவின் கூடு ஷாப்பு. கதையோட ஹீரோ பாசில் ஜோசப் சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் அவர் வழக்கமான ஸ்டைலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முதல் பாதி கதையை ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறாரு. சைல்ட்ஹுட் ட்ராமாவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக சில எக்ஸென்ட்ரிக்கான விஷயங்களை போர்ட்ரே பண்ணியிருந்த விதமும் ரசிக்கும்படியே இருந்தது. கள்ளுக்கடையில் வேலை செய்கிற கண்ணன் கேரக்டரில் சோபின் ஷாஹிர் அவருடைய சமீபத்திய கதாபாத்திரங்கள்லேருந்து டோட்டலாக ஒரு வித்தியாசமான போர்ட்ரேயில தந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் லிம்போட நடக்கிற விதத்திலேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவர் மொத்த போர்ட்ரேயிலுமே பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான செகண்டரி கேரக்டரில் செம்பன் வினோத் நடிப்பில் புதுசாக எதுவும் இல்லைனாலுமே கூட தப்பாவும் இல்லை, தேவையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். சாந்தினி ஸ்ரீதரன் டஸ்கி மேக்கப் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலும் போக போக பழகிடுது. அவங்களோட எஃபெக்டிவான நடிப்பும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். வெவ்வேறு ஷேட்ஸை அடுத்தடுத்த காட்சிகளை காட்டுறதுக்கு இவங்களுக்கு மட்டுமே படத்தில் ஸ்கோப் அதிகம், அதை ப்ராப்பராக உணர்ந்து பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் எல்லாருமே சிம்பிள் நீட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. போன வருஷம் மஞ்சுமெல் பாய்ஸில் நம்மளை ஆச்சரியப்படுத்தின ஷைஜு காலித் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப ஸ்டைலான அதே சமயம் யூனிக்கான ஒரு டோனில் விஷுவல்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கேரளாவுடைய கிரீனரி, நைட் டைமில் நடக்கிற ஒரு சேஸ், கள்ளுக்கடை காட்சிகளில் லைட்டிங்னு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. விஷுவலி பயங்கரமான அப்பீலிங்கான ஒரு படம் இது. நான் லீனியர் திரைக்கதையை தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு எடிட்டர் ஷாஃபிக் முகமது அலி. விஷ்ணு விஜயோடைய இசையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் மியூசிக்கில் ஆரம்பித்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் சிறப்பாக மெயின்டைன் பண்ணவர். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக் பண்ணலாம் நினச்சிட்டாரோ என்னமோ தெரில, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு கொலை, வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற இந்த லாக் ரூம் மிஸ்ட்ரி தான் இந்த ப்ராவின் கூடு ஷாப்பு. வீட்டுக்கு பதிலாக இங்கே கள்ளுக்கடை, அவ்வளவே வித்தியாசம். அகதா கிறிஸ்டி நாவல்களில் இருக்கிற மாதிரி இறந்து போன கேரக்டர் பண்ண தப்பான விஷயங்களை சொன்னது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணது, பிரில்லியண்டாக தெரிகிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பக்காவாக செட் பண்ணி கொண்டு போயிருக்காரு இயக்குனர் ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன். ஏன் இன்டர்வல் பாயிண்ட்ல இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுங்கிற ரேஞ்சில் கதை முடிகிற விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. வெரைட்டியான காமிக்கலான கேரக்டர்ஸ் படத்துடைய இன்னொரு ஸ்ட்ரென்த். பிளாக் ஹியூமரும் படம் முழுக்க இருக்குது. எதிர்பாராத சிச்சுவேஷனில் பயங்கர ஐரனியாவோ சர்காஸ்டிக்காவோ வர ரியாக்ஷன்ஸ் வசனங்கள்லாம் ரசிக்கும்படியே இருந்துச்சு. பாசில் ஜோசப் ஜஸ்ட் காமிக்கலாக மட்டும் இல்லாமல் டக்குன்னு சீரியஸாக மாறுற விதமும் சில காட்சிகள் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல செம்பன் வினோத், சோபின் ஷாஹிர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்க உதவியாக இருக்குது. எப்படி இந்த கொலை நடந்திருக்குங்கிறதுக்கான அந்த எக்ஸ்பிளேஷன் பயங்கரமான பிரில்லியண்டான ஒரு ஸ்டேஜிங். லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸிகியூஷன். ஆனால் பாதி கிணற வெற்றிகரமாக தாண்டுற இந்த கதை மீதி கிணற தாண்டலாமா வேணாமான்னு யோசனையோடைய நகருது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ரெட் ஹெரிங்ஸ், நிறைய சப்ளாட்ஸ்னு போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் மெஸ்டப்பாகவே கதை சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சாலுமே கூட அது பெருசாக நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. தேவையே இல்லாத நீளமான காட்சிகளும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ராஷமான் எஃபெக்டில் வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னாலுமே கூட சிலதெல்லாம் ரெப்படேட்டிவாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் அது விஷுவலாக இவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்க வேணான்ற மாதிரி தான் தோணுச்சு. தென் நடக்காத ஒரு விஷயத்தை சில கேரக்டர் சொல்லும் போதும் அதையும் பயங்கர டீட்டெயிலாகவே சொல்லி நம்மள போர் அடிச்சிருக்காங்க. ஐயா புரிஞ்சிருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியே சத்தமாகவே கேட்குது. தென் இப்படியான படங்கள் பார்த்து பழக்கப்பட்டவங்க ஆரம்பத்திலே யார் கொலை பண்ணது, எப்படி கொலை நடந்திருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் இல்லை இது ரொம்ப யூஸ்வலாக இருக்குது அப்படின்னு அதை விட்டு வேறு யோசிப்போம். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் முதல்ல நம்ம யூஸ்வலாக இருக்கே, ரொம்ப சுமாராக
இருக்கேன்னு நினச்ச ஒரு காரணத்தையே பெரிய ரிவீலாக கிளைமேக்ஸில் கொண்டு வந்தது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காகவே எனக்கு இருந்தது. ஸோ அதில் ஒரு பஞ்ச் மிஸ்ஸிங். கடைசியாக சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டாலுமே கூட இந்த கேரக்டர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, இவ்வளோ டீட்டெயில்டான பிளானை எப்படி அச்சு பசகாமல் இவரால் சொல்ல முடியுது, கிளைமேக்ஸில் எப்படி இவரை தேடி கரெக்டாக போனாருன்னு சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. மொத்தத்தில் இந்த பிராவின் கூடு ஷாப்பு ஒரு சுமாரான ஹூடனிட் திரைப்படம். நிறைய ஸ்டைல், நல்ல டைரக்ஷன், நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் இருந்துமே கூட திரைக்கதையாக மார்க்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. ஒரு கிரைமை சுற்றி நடக்கிற கதை, அந்த தீம், இம்மாரல் கேரக்டர்ஸ் அண்ட் பிளட்ஷெட் வயலன்ஸுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.